ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னடா கையில் குச்சி ஐஸை வச்சு ஆட்டிகிட்ருக்காளே, அதுவும் பொம்மையெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? எல்லாம் நம்ம ஆளுக்காக தாங்க. அவர் வேறு நட்ஸே சாப்பிட மாட்டேங்கிறான், ஒரே அவுட் சைட் ஸ்நாக்ஸாக வாங்கி சாப்பிட்றான். இவனுக்கு எப்படிடா நட்ஸை கொடுக்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் என் மண்டியில் குபீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. நட்ஸை நார்மலாக கொடுத்தா அதனடா சாப்பிட மாட்டேங்கிறான், எல்லாத்தையும் கரைச்சி ஒரு கலவையாக கொடுத்துர்லாம் அப்படின்னு உருவானது தான் இந்த ஐஸ்கிரீம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக மக்கானா சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம், அதோட வந்துட்டு வால்நட், கொஞ்சமாக பொத்துனாப்பில் டேட்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்தி ஒரு டம்ளர் ஹாட் மில்க் தான் ஊற்றணும். நார்மல் மில்க் சேர்த்திக்காதீங்க. நல்லா சூடான மில்க் வந்துட்டு ஒரு டம்ளர் ஊற்றி ஒரு 1 ஹவருக்கு பக்கம் நல்லா வந்துட்டு கூல்டவுன் ஆக விட்டுறலாம். நல்லா வந்துட்டு அது ஊறி வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இவனை அப்படியே தூக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கரன்னு அரைச்சி எடுத்தோன்னா நம்மளோட பேட்டர் ரெடி. அப்படியே தூக்கி ஒரு ஐஸ் மோடில் ஊற்றி ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு யம்மி அண்ட் டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி. ஆக்சுவலாக இதை பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு யோசனையே வந்துச்சு, நம்ம செய்கிறத செஞ்சுட்டோமேடா, இவன் இதை சாப்பிடுவானா மாட்டானா? நம்ம வேறு நிறையா நட்ஸ் எல்லாம் சேர்த்திட்டோமே, இவன் சாப்பிட்லன்னா பூரா வேஸ்ட்டாக போயிடுமேடா, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் இப்படியே யோசிச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல், நாளையும் அவனே காலி பண்ணான். எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம், கொஞ்சம் கூடுறா அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலாக நம்ம சார் கொடுக்க மாட்டேன்ட்டாருங்க. ஒரு ஓரத்தில் போய் நின்றுட்டு திருடியாவது சாப்பிட்லான்னு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். பட் அவன் விடலை. அவனோட அஸ்திரத்தை கையில் எடுத்துட்டான். வேறு என்ன, அழுகாச்சி தான். ஓகே நீ ஏன் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இன்னும் நிறையா வீடியோஸ் இதே மாதிரி பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.